பராசக்தி இயக்குனர் சுதா கோங்கரா அவர்கள் மேல திடீர்னு வந்து அந்த படத்து மேலே அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டு, கதை திருட்டு, இந்த கதை வந்து என்னுடையதுன்னு சொல்லி வருண் ராஜேந்திரன் அப்படின்ற ஒருத்தர் வந்து சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இவருடைய கதை திருடப்பட்டது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய பின்னணி என்ன சார்? அவர் வந்து நீண்ட காலமாக இங்கே ஒரு இணை இயக்குனராக பணியாற்றிட்டு இருக்காரு. ஏஆர் முருகதாஸுடைய ஊர் தான் கள்ளக்குறிச்சி. ஒரு டிஎஃப்டி ஸ்டூடெண்ட் அவர். அவர் வந்து நல்ல கதைகளை வச்சுக்கிட்டு படம் பண்ணணும்னு சுற்றிட்டு இருக்காரு. வாய்ப்புகள் வரும், அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி போகும், இப்படியே வந்துகிட்டு இருக்கு. பட்டு அவருடைய கதைகள் வந்து ஏதோ ஒரு வகையில் லீக் ஆகி யாரோ ஒருத்தர் பயன்படுத்துகிற மாதிரி சூழ்நிலைகள் வந்துடுது. இப்போ ஏற்கனவே சர்க்கார் கதை அவருடைய கதை தான்னு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சுது. அப்புறம் வந்து பாக்கியராஜ் எழுத்தாளர் சங்க தலைவராக இருந்தார். அவர் வந்து இவர் பக்கம்தான் நியாயம் இருக்குது அப்படின்னு நீதிமன்றத்திலே போய் சாட்சி சொன்னார். அப்போ அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு 30 லட்ச ரூபா கொடுத்தாங்க, டைட்டில் கிரெடிட் கொடுத்தாங்க. ஓகே. அதற்கப்புறம் அவரை மறந்துட்டாங்க மக்கள். வருண் ராஜேந்திரன்கிற ஒருத்தரை மறந்துட்டாங்க.